ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 17 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவை இப்படி கீழே தள்ளி விட்டாங்களா, அப்புறமா மீனா வந்து முத்துவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இங்க மீ அது மீனா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது செல்வத்தோட ஒய்ஃப் ஓடி வந்து, இந்த ஆள்கிட்ட நான் சொன்னேன் மற்ற எந்த செலவு பண்ணாதன்னு கேட்கவே இல்லை. என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட இன்னொரு வீட்டுக்கு தானே போறா, அவளுக்கு எது கட்டணும்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணணுமா, நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்புறமா மீனா இருக்கட்டும்க்கான்னு சொல்லிட்டு 2 பேருமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்தோடனே அண்ணாமலை கிட்ட வந்து மீனா சொல்றாங்க, இந்த மாதிரி அவருக்கு என்ன வரவேற்பு, அவங்க சொந்தக்காரங்களாம் அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க, எல்லாரும் கட்டி பிடிச்சி அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலை சொல்றாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. முன்னாடினா எதனாச்சும் ஃபங்க்ஷன் போனானா ஏதோ பிரச்சனை இழுத்துட்டு வருவானோன்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இப்ப பாரு, அவன் வந்து நீ சொல்றதை கேட்டு இப்படி ஆமா மாமா, அவர் நான் இப்ப சொல்றதுதான் கேட்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து அப்படியே குத்தி பேசி இன்டெரக்டா பேசுறாங்க. அப்புறமா அண்ணாமலை போனோடனே முத்துக்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் உங்களை குத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க, நான் எவ்வளவு வாட்டி சொன்னேன் கேட்டீங்களா, இப்ப பாருங்க இந்த இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து அந்த அவர் வந்து சாப்பிட்றத பார்த்துட்டு இவனுக்கு இவ்வளோ சாப்பாடு குடுக்குறதுக்கு பேசாம அதெல்லாம் நீ சாப்பிட்டா நானே வந்து இதாயிருவேன் போலன்னோடனே இப்போ ரோகிணி கேட்குறாங்க, நீ என்ன செக்யூரிட்டி வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த நம்பர் கால் பண்ணும்போது அங்கே வந்து அந்த வசீகரன் அவர் வந்து பேசுறாரு. அப்போ உடனே என்ன என்ன நீ என்ன கல்யாணி, இந்த மாதிரி உங்க ஊர்ல தான் நான் இருக்கிறேன், உன் பையன் கூட தான் இருக்கிறேன், உன் பையனெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவனை வேணா என் கூட கூட்டிட்டு போயிருவேன், ஒழுங்கா நான் சொல்ற நான் லொக்கேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு வந்துரு, அங்க வந்தோடனே நேர்ல பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, செல்வம் வந்து அந்த ஷெட்டுக்கு வரும்போது ரொம்ப சோகமா வர்றாரு. வந்து முத்துக்கிட்ட வந்து இதுதான் பிரிஞ்ச மொய் பண்ணோம்டா, இதுல எவ்வளவு இருக்குன்னுலாம் நான் என்னவே இல்லை, நீயே எண்ணி மீதி நான் எவ்வளவு தரணும்னு சொல்லணுன்னே முத்து வந்து விடுனோடனே, எனக்கு இந்த சொந்தக்காரங்களாம் தேவையில்லடா, உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தா போதும்டா அப்படி சொல்லிட்டு செல்வம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இப்போ முத்து அந்த காசை கொண்டு வந்து மீனா கிட்ட கொடுத்து, இதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எண்ணிட்டு அந்த காசை வந்து மீதி இருந்து கூட இருந்துச்சுன்னா செல்வத்துக்கிட்டே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா போய் சிட்டியை பார்க்க போறாங்க. அப்போ சிட்டி வந்து மீனா கிட்ட வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட அக்கானே பாக்குறேன், நீங்க என்ன ரொம்ப ஓவரா பேசிங்கன்னொடனே, என்னடா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அடிக்க போறாங்க. அவர் வந்து மீனாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. என்னையே தள்ளி விட்டுட்டல, உன்னை பாரு அப்படி சொல்லிட்டு மீனா எந்திரிச்சு வராங்க. அதுக்குள்ள உள்ள யாரோ வந்து சிட்டி மேல வந்து மோதுறாங்க. பின்னாடி பார்த்தா முத்து வந்து நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.